அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னோடு சேர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தியானம் செய்வதற்கு ஏற்றது போல ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். தரையின் மீது ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலிலே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட தான் இருக்கிற நிலையிலேயே இருந்து இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். முதலில் நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்ற யதார்த்தமான கேள்வி நமது உள்ளத்தில் எழலாம். பாருங்கள், இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த உடல்தான். இந்த உடலை மிகப்பெரிய பரிசாக நாம் கருத வேண்டும். இந்த உடலை பயன்படுத்தியே இந்த உலகில் நாம் சிறந்த வண்ணம் வாழ முடியும். இறைவனையும் உணர்ந்து கொள்ள இந்த உடலையே பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவோ புத்தரோ இந்த உலகில் எந்த கோவிலையும் கட்டவில்லை. மாறாக அவர்கள் சுவாசித்த ஒவ்வொரு மூச்சையும் பரிசுத்தமான விதத்திலே சுவாசித்தார்கள். விழிப்போடு சுவாசித்தார்கள். தனது உடலை கோவிலாக மாற்றினார்கள். இந்த உலகிலே அவர்கள் ஒளியாக ஜொலித்தார்கள். தனது உடலை கோவிலாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த உடல் தூய ஆவி தங்கி வாழும் ஆலயம் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ்ந்தார்கள். ஆகவே நாமும் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடலை பயன்படுத்தி சிறந்த முறையில் தியானம் செய்து விழிப்போடு சுவாசித்து நாம் இந்த உடலின் வழியாக இறைவனை இந்த தியானத்திலே உணர்ந்து கொள்வோம். இறைவன் படைத்த ஒவ்வொரு படைப்பும் அதிகாலை வேளையிலே இறைவனை புகழ்கிறது. அந்த இறைவனின் உன்னத படைப்பான நாமும் இவ்வதிகாலை வேளையிலே இறைவனை இந்த பாடலின் மூலமாக புகழ்வோம், இறைவனை மாட்சிப்படுத்துவோம். இந்த பஜனிலே நம்மையே இறைவனோடு இணைத்து கொள்வோம். கண்களை மூடியவர்களாக இந்த பஜனை முழு மனதோடு கூட, ஆர்வத்தோடு கூட, அன்போடு கூட, விசுவாசத்தோடு கூட பாடி துதிப்போம். வார்த்தையே என் வாழ்வாகுமே, வார்த்தையே என் வாழ்வாகுமே, வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. இருளில் நான் நடக்கும்போது, அருளை நான் இழக்கும்போது, இருளில் நான் நடக்கும்போது, அருளை நான் இழக்கும்போது, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, 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 உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த உடல்தான். இந்த உடலையே இறைவனுக்கு நாம் காணிக்கையாக்குவோம். இந்த தியானத்தின் மூலமாக உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அவற்றை இன்னும் அதிகமாய் பராமரிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்லுவோம், உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு உறுப்புகளின் வழியாகவும் இறைவன் நம்மோடு பேசுவதையும் நாம் இறைவனோடு பேசுவதையும் இந்த தியானத்தின் வழியாய் உணர்ந்து கொள்வோம். கண்களை மூடியவர்களாக ஒவ்வொரு உறுப்புகளையும் குறித்து தியானிப்போம். தலையை குறித்து சிந்திப்போம். நமது கவனத்தை நமது தலையிலே வைப்போம். உங்கள் தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது எனச் சொன்னாரே இறைவன். இதோ நமது தலை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இறைவன் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். பாதுகாப்பாக நமது
தலைக்குள்ளாக இருக்கிற அந்த மூளை, அதிலே எழுகிற சிந்தனைகள், அதிலே இருக்கிற ஆற்றல்கள் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இறைவா, எனது அறிவு, எனது ஆற்றல், எனது திறமைகள் அனைத்துக்கும் காரணமான இந்த மூளையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நல்ல வண்ணம் சிந்திக்க நீர் எனக்கு ஞானத்தை கொடும். என் தலையை தொட்டு ஆசீர்வதியும். இதோ நமது கண்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவா, இந்த உலகை கண்டு ரசிக்க கண்களை கொடுத்திருக்கிறீரே சுவாமி, நன்றி சொல்லுகிறேன். இந்த கண்களே எனக்கு ஒளிவிளக்காக இருக்கிறது. ஒருவேளை இந்த கண் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்தது என்றால், இந்த பார்வையை நான் இழந்திருந்தேன் என்றால், நீர் படைத்த இந்த உலகையும் என்னையோ நான் பார்த்து கொள்ள முடியாது. இந்த கண்களை கொடுத்ததற்காகவும், இந்த கண்களின் வழியாக நான் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல வண்ணம் பார்க்க, நல்லதையே பார்க்க எனக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நீர் கொடுத்த இந்த நாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பு இறைவா, பேசுகிற ஆற்றலை, பாடுகிற ஆற்றலை இதோ நீர் கொடுத்திருக்கிறீரே சுவாமி. இந்த நாவை நீர் ஆசீர்வதியும், தொட்டு ஆசீர்வதியும். நல்ல வண்ணம் பேச, நல்ல வண்ணம் பழக இதோ இந்த நாவு எனக்கு உறுதுணையாயிருப்பதாக. இறைவா, ஒருபோதும் தீயதை பேசவோ, பிறர் மனது நோகுகிற அளவிலே எனது வார்த்தைகளை பயன்படுத்தவோ மாட்டேன் என இந்த நேரத்திலே உமக்கு உறுதி அளிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த செவிக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகளாக இருக்கிறது. உமது வார்த்தைகளை கேட்கிற காதுகளாக இருக்கிறது. இறைவா, நல்ல வண்ணம் இந்த உலகில் நான் வாழ நல்ல காரியங்களை மட்டுமே கேட்பேன் என உறுதி எடுத்துக்கொள்ளுகிறேன். நீர் கொடுத்த இந்த கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல காரியங்களை செய்து, நற்பணிகள் செய்து இந்த உலகிலே நான் வாழ வேண்டும் என நீர் விரும்புகிறீர் சுவாமி. நற்காரியங்கள் புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துவேன். அதற்கு இந்த கரங்களை நான் பயன்படுத்துவேன். ஒருபோதும் பிறரை அழிக்கவோ, பிறரை நாசப்படுத்தவோ, நீர் படைத்த இந்த உலகை கெடுக்கவோ நான் இந்த கரங்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். எனது உடலையும் இந்த உலகையும் பராமரிக்கவே இந்த கரங்களை பயன்படுத்துவேன் என உறுதி எடுத்துக்கொள்ளுகிறேன். நீர் கொடுத்த இந்த கால்களை நினைவு கூறுகிறேன். பலமான ஆற்றல் வாய்ந்த கால்களை எனக்கு கொடுத்திருக்கிறீர். இவற்றை கொண்டு நான் நடக்க, ஓட என்னால் முடியும். ஆனால் சரியான பாதையிலே நான் பயணம் செய்ய இதோ இந்த நேரத்திலே நான் ஒரு சரியான முடிவை எடுக்கிறேன். ஒருபோதும் தீய வழியில் செல்லுகிற மனிதனாக நான் இருக்க மாட்டேன் என நினைவு கூறுகிறேன். இறைவா, நீர் எனது உடலிலே படைத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உமக்கு நன்றி செலுத்துகிறது. இந்த உறுப்புகள் வழியாகவே என்னை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நீர் படைத்த ஓர் உறுப்பு பலம் எழுந்தாலும் இதோ நான் நொடிந்து போவேன், நோயாளியாய் மாறிவிடுவேன். ஆனால் நீர் அவை அனைத்தையும் சரியான விதத்திலே படைத்து எனக்கு கொடுத்திருக்கிறீர். அவற்றை வீணடிக்கவோ கெடுக்கவோ நான் முயற்சி எடுக்க மாட்டேன். நீர் கொடுத்த இந்த உடலை பராமரிப்பேன். இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு கருவிகளையும், ஒவ்வொரு உயிர் உறுப்புகளையும் உமது அன்பு கருவிகளாக நான் பயன்படுத்தி கொள்வேன். இந்த உலகிலே நல்ல வண்ணம் வாழ எனது உடலை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காய் மனதார நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளிலே, உள்ளத்திலே கோபம் இருந்தால்தான் வெளியே நமக்கு எதிர்ப்பு இருக்கும். நமக்கு எதிரி என்று ஒருவர் உருவாகுவார். ஆனால் உள்ளத்திலே கோபம் இல்லாத போது அனைவரும் நமது நண்பர்கள்தான். ஏன் இன்னொரு மனிதனை நாம் எதிரியாக பாவிக்க வேண்டும்? எதிரி என்று யாரும் இந்த உலகிலே பிறக்கவில்லையே. ஆகவே
அனைவரையும் நண்பர்களாக பார்க்கிற, பழகுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் உருவாகிற போது நாம் இந்த உலகிலே ஆசிர்வாதமான மனிதர்களாகவும் பிறரை ஆசிர்வதிக்கிற உயர்வான நிலையில் இருக்கிற ஒரு உன்னதமான மனிதர்களாகவும் மாறிப்போகிறோம் அல்லவா? ஆகவே நமக்கு எதிரிகள் என்று யாரும் வேண்டாம், அனைவரும் நமது நண்பர்கள் என்ற ஒரு உணர்வோடு கூட வாழுவோம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உங்களை ஆசிர்வதிக்க வந்தவர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றிகள்.